ஒரு வாரம் கேப் விட்ட பின் திரும்பவும் ஒர்க் அவுட் உள்ள இறங்கினேன். நல்லா போச்சா கேட்டிங்கன்னா அதான் இல்லை. மஜ்ஜாவா 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணுற பயணத்தில் அது எபிசோட் 15. என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இந்த 15 நாளில் ஒரு 40 ஃபாலோவர்ஸ் சரி 300 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிருக்கேன். ஃபாலோ பண்ண அனைவருக்கும் சாலா தேங்க்ஸ். வழக்கம் போல காலேஜுக்கு ரெடி ஆகி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காலேஜ் கிளம்பி 4 நாளாக சரியா தூக்கமே இல்லாதனால காலேஜில் தூங்கிட்டு தான் இருந்தேன். நல்லா தான் இருப்பேன். அப்பப்போ இப்படி தான் போதை ஆயிடுவேன். என்னடா கையில் துண்டு எடுத்துன்னு பச்சை சட்டைக்காரன் எங்கேயோ போறான்னு பார்த்தா ரெப்புக்கு மாலை போட்டு வர்றான். மேக்க சீன்னா அவனை யாரோ உசுப்பேத்தி விட்டுக்கிறானுங்க போல. அங்கே போய் வித்த காட்டிட்டு வந்தாப்புல. காலேஜ் முடிச்சுட்டு வெயிலே நான் வீட்டுக்கு வந்ததும் லஞ்சுக்கு வெஜ் பிரியாணியை போட்டு கட்டுன்னு கட்டினேன். அதுக்கு வாங்கிட்டு வந்த பீனட்டையும் எடுத்துக்கினேன். அப்புறம் ரீல்ஸ்லாம் தள்ளிட்டு எடிட்டிங் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். பசங்கள 4 பேர்ல ஒரு ஆள் தான் வந்தான். கிளாஸே ஒரு மாதிரி கடுப்பா தான் போச்சு. வீட்டுக்கு வந்ததும் ப்ரீ ஒர்க் அவுட்டா 2 வாழைப்பழத்தை எடுத்துட்டு ஒர்க் அவுட்ல இறங்கினேன். இன்னைக்கு புஷ் டே அல்லவா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்டாண்ட் தான் ட்ரெயின் பண்ண ஒரு அட்டெம்ப்ட் கூட செட் ஆகல, எல்லாமே ஃபெயிலியரா போச்சு. சரி ஒர்க் அவுட்டையாவது நல்லா புஷ் பண்ணி பண்ணணும்னு பார்த்தா அதுவும் இல்ல. இந்த 4-5 நாளா ஒழுங்கா தூங்காதனால உடம்பு ரொம்ப சோரா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மனசு திடப்படுத்தி அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அட்லீஸ்ட் எல்லாத்துலயும் 2 செட் ஆச்சு போட ட்ரை பண்ண, ஓரளவுக்கு பண்ணேன். இப்படிதான் இன்னைக்கான புஷ் டே போச்சு. அப்புறம் என்ன டின்னருக்கு லைட்டா எடுத்துக்கிட்டு நீ நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை.